திருவண்ணாமலை மாவட்டம் செங்கோணம் கொல்லைமேட்டில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு முட்டை கேட்ட மாணவனை சமையலர் உதவியாளர் சேர்ந்து துடைப்பத்தால் அடித்த காட்சிகள் வெளியான நிலையில் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணி, வணக்கம். விவரங்கள் என்ன மணி? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்கோணம் கொல்லைமேடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 44 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். மேலும் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் சத்துணவு சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவருமே பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரிவர முட்டை வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவன் ஒருவன் சமையலறை உள்ளே சென்று பார்த்தபோது முட்டைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சமையல் உதவியாளர் மாணவன் ஏன் முட்டை இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் பள்ளி மாணவனை அனுமதி இல்லாமல் எப்படி சமையலறையில் உள்ளே சென்று பார்த்த என கூறி தொடப்பக்கட்டையால் ஆசிரியர் முன்னிலையே பள்ளி அறையிலே வைத்து தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் பள்ளி மாணவர்கள் தொடப்பக்கட்டையால் தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மா ஆகியோரை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாபு பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்.